ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல இன்னைக்கு நம்ம என்ன சிறுகதை பார்க்க போறோம் அப்படின்னா, இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைப்பது எப்படி? ஒரு ஊர்ல திருவேங்கட செல்வின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வசித்து வந்தாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நிறைய பசுக்கள் வச்சிருந்தாங்க. அந்த பசுக்கள்ல இருந்து வர பாலை விற்று தான் அவங்க டெய்லி வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போனாங்க. அப்படி போகும்போது அவங்க அந்த கோயில் பூசாரிகிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்கிட்ட மாடு நிறைய இருக்கு, பால் கறக்குது, உங்களுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பாலை நானே டெய்லி கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியும் என்ன சொன்னார் அப்படின்னா, சரி அப்போ டெய்லி கொடுங்க. ஆனால் குறிப்பிட்ட டைமில் நீங்கள் கரெக்டாக கொண்டாந்து கொடுக்கணும் டெய்லியும். ஏன்னா டெய்லி சாமிக்கு காலையில் நாங்கள் பூஜை பண்ணுவோம். டைம் கொஞ்சம் மாறினாலும் நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அந்த பூசாரி. சரின்னு சொல்லிட்டு திருவேங்கட செல்வி இந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே ஆகட்டும் சுவாமின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுடைய தினம் அன்றாட வேலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ காலைல தூங்கி எந்திரிக்கும் போது சாமியோட திருநாமத்தை உச்சரிப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் இறைவனை முழு நம்பிக்கையோட அவங்களுடைய திருநாமத்தை சொல்லி தான் எதுவா இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க. நைட்டு தூங்கும் போதும் சரி, காலைல எந்திரிக்கும் போதும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் இறைவனை மனப்பூர்வமா அவங்க அவங்களோட திருநாமத்தை உச்சரித்து தான் எல்லாமே செய்வாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள்ல இருந்து, அதாவது அந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இருக்கிற கிராமத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்து கிராமத்துக்கு போகணும். அப்போ ஒரு ஆறை கடந்து தான் அந்த கோயிலுக்கு போகணும். சரிங்களா? இப்படி இவங்க டெய்லியும் பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படகுல போகும்போது அந்த படகுக்கார என்ன பண்ணிட்டா அப்படின்னா, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் தாமதமா வந்துட்டா. அதனால அந்த பூசாரி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட, ஏம்மா நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அபிஷேகத்துக்கு எப்போதுமே லேட் ஆகக்கூடாது. அதனால குறித்த நேரத்துல நீங்க கண்டிப்பா பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இது கூட தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அந்த பூசாரி அந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்க, இறைவன் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, இறைவன் பிறவி என்னும் பெருங்கடலையே அவருடைய திருநாமத்தை சொன்னா அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். அப்போ நீ இறைவனுடைய திருநாமத்தை இவ்வளவு பெரிய பிறவி என்னும் பெருங்கடலே கடக்க அவருடைய நம்பிக்கையும் அவருடைய இறை நம்பிக்கை நமக்கு உதவுது அப்படின்னா, இந்த சின்ன ஆற்ற கூடவா உன்னால கடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன நினைச்சுச்சு அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சுவாமி, அடுத்த நாள்ல இருந்து இனிமே நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல திருவேங்கட செல்வி என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெய்லியும் குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டா அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துருவாங்க. அப்பதான் அந்த பூசாரி யோசிச்சாங்க, என்னது ஆற்றுல இவ்வளவு தண்ணி போகுது, வெள்ளம் கரை போன்று ஓடுது, ஆனா திருவேங்கட செல்வி மட்டும் டெய்லி கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துக்கு பால் கொடுத்துறாளே, இது எப்படி சாத்தியம்? ஒரு நாள் இவள்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்போ திருவேங்கட செல்வியும் பால் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்டாங்க, ஏமா திருவேங்கட செல்வி, இவ்வளோ மழை பெய்யுது, இவ்வளோ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, உன்னால மட்டும் எப்படிம்மா இவ்வளவு கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துல நீ பால் எடுத்துட்டு வர அபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் அவங்க சொன்னாங்க, சுவாமி, நீங்க அன்னைக்கு சொன்ன திருமந்திரத்தை தான் நான் இப்பயும் கடைபிடிக்கிறேன். அதனாலதான் எனக்கு அந்த கரெக்டான நேரத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த பூசாரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா சொல்ற, நல்லா புரியும்படியா சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிறவி பெருங்கடலையே இறைவன் கடக்க உதவி செய்வார் அப்படின்னா, இந்த சாதாரண சிறிய ஆற்றை கடக்கிறதுக்கு அவரால் முடியாதா என்ன அப்படின்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க சுவாமி, அதை தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பூசாரி வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா, இறை நம்பிக்கையாவது ஆற்றை கடக்க வந்துட்டு உதவி செய்வதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே ஒரு ஏளனமா சிரிச்சிட்டு அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு திருவேங்கட செல்வி வந்துட்டு சாமி கும்பிட்டு போகும்பொழுது அவங்கள வந்து பின்தொடர்ந்தே போனாரு. போகும்போது திருவேங்கட செல்வி கொஞ்சம் நில்லுமா, நீ எப்படி இந்த ஆற்றை கடக்கிற என்று எனக்கு காமிப்பாயா அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து ஆற்றை கடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நின்று இறைவனுடைய திருநாமத்தை வந்து மனப்பூர்வமா உச்சரித்து முழு நம்பிக்கையோட அந்த ஆற்றுல வந்து நடந்து போனாங்க. இத பார்த்த பூசாரி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரும் வந்துட்டு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அந்த ஆத்துல வந்துட்டு காலடி எடுத்து வச்சாரு. ஏன்னா அப்பதான் வந்து நிறைய வெள்ளம் போயிட்டு இருந்ததுனால அந்த பூசாரி வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தண்ணிக்குள்ள போயிட்டாரு. உடனே திருவேங்கட செல்வி வந்துட்டு ஓடி வந்து அவரை காப்பாத்தி கரை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ அவங்க வந்து அந்த பூசாரி கிட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுவாமி, நம்ம இறைவனுடைய திருப்பெயரை வந்துட்டு வெறும் வாயால் சொன்னாலும் மட்டும் பத்தாது. மனப்பூர்வமா முழு நம்பிக்கையோட மன உறுதியோட சொன்னால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த சுவாமி வந்து நமக்கு வந்துட்டு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி திருவேங்கட செல்வி சொல்லவும் பூசாரி வந்து தலை குனிந்து நின்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம நிறைய சூழ்நிலையில வந்து நினைப்போம், என்னடா இது இறைவனுக்கு நம்ம மேல கண்ணே இல்லையா, இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஒரு செயலை செய்யும் போது மனப்பூர்வமா இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு எந்த இல்லலும் வராது, எந்த சங்கடமும் வராது, எந்த கஷ்டமும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.